ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் வந்து சைட் போகிறதுக்கு பைக் எடுத்தேன். எடுத்தால் பைக்கு ஸ்டார்ட் ஆகல. சரி போயிட்டு மெக்கானிக்கிட்ட போய் செக் பண்ணால், சார் உங்கள் இது வந்து போயிருக்கு, அந்த ப்ளக் வந்து போயிருக்கு சார், புதுசாக வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் போயிட்டு அந்த மெட்டீரியல் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நம்ம எந்த மெட்டீரியல் வாங்கினாலும் பேசிக்காக ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மெட்டீரியல் வாங்குறீங்க, ஸோ ஸ்பார்க் ப்ளக் அந்த பேர் போட்டிருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து அது என்ன பிராண்டு, என்ன கம்பெனி பேர் என்ன இருக்குது, போஷ் கம்பெனி, நல்ல பிராண்டட் கம்பெனி தான். ஸோ அதோடு சேர்த்து 3வது வந்து ஸோ இந்த மாதிரி தான் சாம்பிள்ஸ் ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ சப்போஸ் நீங்கள் கம்பெனி ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா இதுக்குள்ளே அந்த அந்த மெட்டீரியல் மேலே வந்து அதை பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க கம்பெனி பேர். ஸோ அதோடு சேர்த்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் பார்கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எம்ஆர்பி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்து உங்கள் எம்ஆர்பி மேலே எவ்வளோ டிஸ்கவுண்ட் போடுறாங்க, அது நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன் ப்ரைஸ் என்ன இருக்குது அது கூட செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன, வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. அது எது மேனுஃபேக்சர் டேட் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து 1 இயருக்கு மேலே வந்து ஆயிருக்கு இந்த ப்ராடக்ட்டு மேனுஃபேக்சர் ஆகி. ஆகஸ்ட் 2024 தான் அது ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன, அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு.